2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெறுகிறது. 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் இம்முறை பரீட்சை இடம்பெறுகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இம்முறை பரீட்சைக்கு நாடளாவிய ரீதியில் 2,94,089 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணி கவனத்துடன் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. முதலாவதாக 2ஆம் வினாத்தாள் வழங்கப்படும் என்பதுடன் அது காலை 9:30 மணிக்கு தொடங்கி காலை 10:45 மணிக்கு நிறைவடையும். அதன் பின்னர் கிடைக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை 1 மணி நேர காலம் முதல் வினாத்தாளுக்காக ஒதுக்கப்படும். பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாளில் உள்ள அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து தங்களது பரீட்சை இலக்கத்தை சரியாக குறிப்பிட்டு தெளிவான கையெழுத்தில் வினாத்தாளிலேயே பதிலளிக்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ஏனைய ஈலத்திரனியல் சாதனங்கள் எதையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.